குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 9, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி டேட்டா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். முக்கியமான ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே இதுதான். ஓகேங்களா? புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது சட்டமாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாரிக் சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாக்ஷி அதிநியம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இது நடைமுறைக்கு வந்துச்சு. இதில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கு சத்யநாராயணன் தலைமையில். ஓகேங்களா? இது குரூப் 2 லெவலில் கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து சுகாதார நிலையம் வாரியாக வந்து காசநோய் விவரங்களை வந்து திரட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. ஊரக பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலனுக்காக 424 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காசநோய் மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது சூழலில் வந்து மத்திய அரசு காசநோய் தரவு இணையதளம் நிக்ஷய், ஓகேங்களா? அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய அரசின் காசநோய் தரவு இணையதளம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்ஷய். ஓகேங்களா? எதிர்வரும் 2025க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காசநோயை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எந்த ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காசநோயை முற்றிலும் ஒழிக்க வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2025 வரைக்கும். ஓகேங்களா? தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா காசநோயால் வந்து 70,000 பேர் பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது விலங்குகள் வழி மனிதர்களுக்கு பரவும் நோய் குறித்து சர்வதேச விழிப்புணர்வு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிறேன். யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற பாரதி பயிலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மெயின்ஸுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் நடக்குது. அதனுடைய டீட்டெயில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை கட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய குரூப்பில். அதில் நீங்கள் எடுத்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்துடைய 2ஆம் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தொடங்க இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 இன்னும் 10 நாள் தான் இருக்குது. சரிங்களா? குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே. அடுத்து நரேந்திர மோடி தலைமையிலான 3வது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா தனது ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி தாக்கல் செய்திருக்கிறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் 7வது பட்ஜெட் இது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 6 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அந்த சாதனை முறியடிச்சு 7வது முறையாக தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் மொரார்ஜி தேசாய் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளியுடன் கூடிய 10 பட்ஜெட்டுகளை தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? நடப்பு நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய ஊக்கத்தொகை எது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கியிருக்கும் ஈவுத்தொகையாக 2.11 லட்சம் கோடி. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு 2.9%, சுகாதாரத்துக்கு 1.2% அப்படின்ற அளவில் வந்து செலவிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வந்து பார்த்திங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக பெட்ரோல் டீசல் பயன்பாட்டிலிருந்து மின்னணு வாகனங்களுக்கு வந்து இந்தியா மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மின்னணு வாகனங்களில் அடிப்படை தேவை வந்து பேட்டரி. அந்த பேட்டரி தயாரிக்க அடிப்படையான மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா கோபால்ட். தற்போதைய நிலையில் உலகின் கோபால்ட் வந்து 70% வந்து சீனா வசம் இருக்குது. ஓகேங்களா? 10% பின்லாந்து, 4% வந்து பார்த்திங்கன்னா கனடா கிட்டேயும் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா மின்னணு வாகனங்கள் மாறிட்டு வரதுனால இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐநா சபையோடு வந்து பார்த்திங்கன்னா இணைந்த சர்வதேச கடற்பரப்பு ஆணையம் வந்து இதுவரை 31 ஆய்வு உரிமங்களை வந்து வழங்கியிருக்கு. கடலுக்கு அடியில் உள்ள தாது பொருட்களை கண்டறிவது, அதனை வந்து எந்த நாடு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா உலக நாடுகளின் கவனம் வந்து கடல்சார் ஆராய்ச்சியில் இருக்கும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் ஏற்கனவே 2 ஆழ்கடல் ஆய்வுக்கான உரிமங்கள் வந்து இந்தியா வச்சுருக்கு. மேலும் 2க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த 2ம் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு இணையாக நாமளும் வந்து பார்த்திங்கன்னா 4 உரிமங்களை பெற்றிருப்போம். ஆனால் சீனா வந்து 3 உரிமங்கள் வச்சுருக்கு. ஓகேங்களா? தற்போதைய நிலையில் ரஷ்யா 4, சீனா வந்து பார்த்திங்கன்னா 3,
இந்தியா வந்து 2 உரிமங்கள் வச்சுருக்கு, மேலும் 2க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஆழ்கடல், அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மீட்டர் கீழே உள்ள கோபால்ட், தாமிரம், நிக்கல் போன்ற கனிம வளங்களை அடைய வந்து சீனா, ரஷ்யா, இந்தியா இந்த நாடுகள்லாம் வந்து போட்டி போட்டுருக்காங்க. சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம், மின்சார வாகனங்கள் மற்றும் பேட்டரி தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்ய இந்த கனிமங்கள் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஓகேங்களா. கடந்த 2022ஆம் ஆண்டு முக்கியமான கனிம விநியோக சங்கிலியில் முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பல மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்து கனிம பாதுகாப்பு கூட்டமைப்பு வந்து தொடங்கியிருக்கு. ஓகேங்களா. கனிம பாதுகாப்பு கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2022 அமெரிக்கா தொடங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு உறுப்பினராக இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கனிமங்கள் மற்றும் தூய எரிசக்திக்கான உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 2023 நடந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கூட்டமைப்பின், அதாவது கனிம பாதுகாப்பு கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை தலைமையில் வந்து அந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதில் இந்தியா உறுப்பினராக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் சுரங்க தொழில்நுட்பத்தை உருவாக்க ரஷ்யாவுடனும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இது ரெண்டுமே முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படும் கிரேட் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 74,000 கோடி மதிப்புள்ள திட்டங்களை வந்து செயல்படுத்திருக்கிறாங்க. இந்த திட்டம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் நிக்கோபார் தீவில் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோபார் மாவட்டத்தில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு இந்திய அரசு வந்து 74,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் 4 பெரிய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமல்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. கிரேட் நிக்கோபார் தீவு கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 14.2 மில்லியன் சரக்கு பெட்டிகளை கையாளும் வகையில் துறைமுகம் அமைக்குவதுதான் முதல் நோக்கம். ஓகேங்களா. இந்தியாவில் மும்பை துறைமுகம் நீங்களாக வேறெங்கும் பெரிய துறைமுகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஓகேங்களா. போக்குவரத்து தளவாட பரிவர்த்தனைக்காக நிக்கோபார் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாதலுக்கு தொழில்முறை பயன்பாடு அதிகரிப்பதாகவும் நிக்கோபார் மாவட்டத்தில் 16,610 ஹெக்டேர் பரப்பளவில் 450 மெகாவாட் திறன் கொண்ட இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் வந்து அமைக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய மின்னாற்றல் நிலையங்கள் அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 பசுமை நகரங்களை அமைக்கவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 திட்டங்களும் மிக முக்கியமான திட்டங்களாக கருதப்படுது. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் அப்படின்னா பாதுகாப்பு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மலாக்கா தீவை வந்து சீனா தன்வசம் வச்சுருக்கிறதுனால அதற்கு அருகாமையில் இருக்கிற இந்த நிக்கோபார் தீவை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதன் காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா போர் தளவாடங்கள் இறக்குமதி ஏற்றுமதிக்காக விமான நிலையமும் துறைமுகமும் வந்து அங்கே அமைக்க இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்லேருந்து ஒரு சில கொஷின் கொடுத்துருக்காங்க, இதையும் நோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு 7000 ஆண்டுக்கு முன்பு இயற்றப்பட்டதாக கருதப்படும் தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரபியல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மரபு அப்படின்ற சொல் முன்னோர்கள் கொண்ட பழக்க வழக்கங்களை மாற்றாமல் பின்பற்றுவது அப்படின்னு பொருள். ஓகேங்களா. மரபியலுக்கு முன்னதாக செய்யுளின் 75வது சூத்திரத்தில் வந்து வன்புகழ் மூவர் அப்படின்னு சேர சோழ பாண்டியர்களை சொல்கிறார். ஓகேங்களா. வன்புகழ் மூவர் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள், இது ஸ்கூல் புக்லையும் இருக்குது. இவ்வாறு அவர்களால் பேசப்படும் அரசருக்கு அடையாளங்களாக எவையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 72வது சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா படையும் கொடியும் குடையும் முரசும் நடைனவில் புறவியும் களிரும் தேரும் தாரும் முடியும் தேர்வன பிறவும் தெளிவுகோள் செங்கோல் அரசருக்குரியன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஒரு அரசருக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக கடைசியில் செங்கோல் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ செங்கோலை பற்றி தான் அந்த டாப்பிக்கு, அந்த ஆர்டிகல் செங்கோலை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் செங்கோலை பற்றி. ஓகேங்களா. அப்படி சப்போஸ் செங்கோலை பற்றின இந்த பாட்டை கொடுத்து இது எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. அதேமாதிரி தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இருந்த புறநானூர்லேயும் அந்த வார்த்தைகள் இருக்குது. ஓகேங்களா. புறநானூறு பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா எண்ணிழல் வாழ்னர் செந்நிழற் காணது கொடியனம் என் இறையன கண்ணீர் பரப்பி குடிபழி தூற்றும் கோலேன் ஆகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் செங்கோலை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் 55 அதிகாரம், திருக்குறளில் மொத்தமாக இருக்கிறதுல 55வது அதிகாரமாகவும் பொருட்பாலில் 17வது அதிகாரமும் விளங்கும் செங்கோன்மை என்னும் அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் படைச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரம் வந்து அரசனால் செய்யப்படும் முறையினது தன்மை பற்றி கூறுது. ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செங்கோலை பற்றி இந்த 3லையும் இருக்குது. ஓகேங்களா. தொல்காப்பியத்தில் இருக்குது, புறநானூரில் இருக்குது, திருக்குறளில் வந்து ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்கிறார். ஓகேங்களா. அதில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா பொறியியல், அதாவது இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க. அதை பார்த்து நீங்கள் கவுன்சிலிங் போகலாம். அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்து முதல்வராக ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா. அடுத்து
கோடைகால நெல் சாகுபடி வந்து பார்த்திங்கன்னா 19% இருப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காரிப் பருவம் எது வரைக்கும் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை தொடங்குறப்ப தான் வந்து காரிப் பருவம் வந்து தொடங்கும். ஜூனில் விதைக்கப்பட்டு செப்டம்பரில் அறுவடை செய்யும். ஓகேங்களா? அப்போ காரிப் பருவம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காரிப் பருவம் வந்து கோடைகால பயிர். ஜூனில் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குற டைமில் தான் இதை விதைக்க முடியும். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜூன் 27 பிரதமர் மோடி தலைமையான நிதி ஆயோக் நிர்வாக கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடாக உருவாக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஷித் பாரத் 2047 பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2047 ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டை கொண்டாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 30 ட்ரில்லியன் மதிப்புள்ள பொருளாதாரம் கொண்ட வளர்ந்த நாடாக இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்தின் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ஷித் பாரத். சப்போஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கொஸ்டின். நிதி ஆயோக்கின் தலைமை அமைப்பான நிர்வாக குழு வந்து திகழ்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாநில முதல்வர்களும் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்களும் முக்கிய துறைகளுக்கு பொறுப்பு வகிக்கும் மத்திய அமைச்சர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இடம்பெறுவாங்க. ஓகேங்களா? மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக கடந்த 2015 ஜனவரி 1 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ரஷ்யாவுக்கு வந்து பிரதமர் மோடி போயிருக்காரு. இந்திய ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறதுக்காக ரஷ்ய தலைநகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்கிறாரு. ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2019 நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டார் பிரதமர். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரஷ்யா இடையே உச்சி மாநாடு வந்து 21வது உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய பிரதமர் புதின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருந்தார். அப்போ வந்து இருதரப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா 28 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாச்சு. ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா போகிறாரு. 41 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் ஒருவர் வந்து ஆஸ்திரியா செல்வது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? மேற்கு வங்காளத்தின் பல்கலைக்கழக துணை வேந்தர்களை நியமிக்க வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு தலைவரை வந்து உச்சநீதிமன்றம் வந்து நியமிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி யூ லலித் அவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? பல்கலைக்கழக துணைவேந்தர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர் தான் நியமிப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடை தீர்க்கும் விதமாக உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வந்து அளிச்சிருக்கு. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒலிம்பிக் அணிகள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பதக்க வாய்ப்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? நமக்கு என்னென்னா இவர் வந்து டேபிள் டென்னிஸ் வீரர்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து நடப்பு F1 சீசன் 12வது பந்தயமான பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீ ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வீரரும் மெர்சிடிஸோட டிரைவருமான லூயிஸ் ஹாமில்டன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து மக்களவையில் வந்து எத்தனை சதவீதம் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து பார்த்திங்கன்னா 2023 நிறைவேற்றப்பட்டாலும் 2029 தான் வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வரும். 18வது மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 96.8 கோடி பேர் வந்து வாக்களித்தாங்க. இதில் வந்து பெண்கள் வந்து 47.15 கோடி பேர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 கட்டங்களால் நடைபெற்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 8360 பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட்டன. இதில் வந்து 9.5%, அதாவது 797 பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 4 வெளியிடப்பட்ட தேர்தல் முடிவுகளில் போட்டியிட்ட 797 பேரில் 9.3%, அதாவது 74 பேர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது கடந்த மக்களவைத் தேர்தலை விட குறைவு தான். ஓகேங்களா? 18வது மக்களவைத் தேர்தலில் பெண்கள் பலம் வந்து சரிந்திருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 74 பேர். ஓகேங்களா? அதேமாதிரி 17வது மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா 78 பேர் இருந்தாங்க. இப்போ 4 பேர் வந்து குறைஞ்சி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஆர்பன் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு. பிரதமரோட பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியில் நீரின் தரம் குறித்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 20 விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலின் டெல் ஆவி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா ஹைபிரிட் முறையில் வழங்கும் நீரின் தரம் குறித்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 73 விருதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழஞ்சல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் விருது உட்பட்ட 73 விருதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றுபவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து விருதுகள் வழங்குது. அடுத்த ஆண்டு 2025 திருவள்ளுவர் விருதுக்கும் 2004 மகாகவி பாரதியார் விருதுக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் உள்ளிட்ட 72 விருதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இன்றைக்கி வந்து ரொம்ப டீட்டெயிலாக நிறைய இருக்குது, அதனால் நிறையா இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு வரி விடாமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஸ்கூல் புக் இதுலேருந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஒரு டேட்டாவையும் பொறுமையாக எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.